ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை துவையல் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா வாரம் 2 நாள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு வாரத்தில். அப்படி சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புல வந்து பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதனால கன்சீவாக இருக்கவங்களாம் பிளட்டு கம்மியாக இருக்குன்னு நினச்சா முருங்கைக்கீரை வாரத்தில் 2 நாள் இது மாதிரி பொரியலாக சாப்பிட பிடிக்கலைன்னா துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்துங்க முருங்கைக்கீரை துவையல் செய்கிறதுக்கு பாருங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். உளுந்தம்பருப்பு வந்து அவ்வளோ ஒரு மணத்தை வறுக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. அதனால நம்ம துவையல் சாப்பிடும்போது அந்த வாசனைக்கே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிட்லாம் போல் இருக்கும். அதனால தான் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டோம். உளுந்தம்பருப்புக்கு அப்புறங்க நல்லா ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஓரளவு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஜீரகங்க, பெருஞ்சீரகம் வேண்டாங்க, ஜீரகம் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் அந்த ஒரு வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே வெங்காயம்லாம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து ஒரு 2 கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. நான் என் கையால் குவிச்சு நல்லா 2 கைப்பிடி தாங்க சேர்த்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்குங்க, ஆனால் வதங்குச்சுன்னா நல்லாவே கம்மியாயிருங்க. கீரை வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நானே நிறைய இருக்குதுன்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு கீரை, ஆனால் 2 கைப்பிடி வந்து ரொம்ப கம்மிங்க. வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கும்போது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்குங்க. அந்த மாதிரி வெடிச்சாதான் வெடிக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தக்காளியும் புளியும் சேர்த்து அப்புறங்க இது மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்தாலே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுவும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு, இந்த துவையல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.